ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான காரசாரமான ஒரு சைட் டிஷ். சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெலாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். சாதத்துக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். இது மட்டும் செஞ்சாலே போதும். வெறும் குழம்பு எதுவுமே செய்யவே தேவையில்லை. எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணுது, 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டோன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி மாதிரி ஆகணும், செவந்து வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறி வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இது கூட சேர்க்கறதுக்கு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இஞ்சி அதிகமாக சேர்க்கக்கூடாது, கரெக்டாக 1 இன்ச் அளவுக்கு மட்டும் அளவாக பார்த்து சேர்த்துக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம டைம் கொடுத்து இந்த வெங்காயம் இஞ்சி எல்லாம் நல்லா வறுத்து எடுக்கிறோமோ அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இஞ்சி கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா தோசை, இட்லிக்கெலாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். சாதத்துக்கும் கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளாகவும் நம்ம வெறும் வெங்காயம் இருந்தால் போதும், நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு. இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 ஸ்பூன் வரைக்கும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ காரம் எடுத்துப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி சில்லி பவுட்ரு சேர்க்குறேன். இது அவ்வளோவா காரம் இருக்காது, ஆனால் கலர் நல்லா கொடுக்கும். நான் 2 ஸ்பூன் வரைக்கும் எடுத்துருக்கிறேன். இப்போது இந்த மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. திரும்பவும் நம்ம அதை குக் பண்ண போகிறதில்ல, நம்ம அப்படியே அரைக்க போகிறோம். அதனால் நல்லா டைம் கொடுத்து இந்த மிளகாத்தூள் போட்டோன்னே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் பச்சை வாசனை போயிருக்கு. இது கூட சேர்க்குறதுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. புளியை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெல்லம் புளி எல்லாம் சேர்த்து இந்த வெங்காய மசாலா நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறமா நம்ம அதை அரைச்சி எடுக்கணும். நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது, ரொம்ப மையாவும் அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அங்கங்கே வெங்காயம் இருக்கிறது தெரியணும், அந்த மாதிரி அரைச்சிக்கணும். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணலாம். சுட சுட சாதத்தோட நல்ல காம்பினேஷனாக இருக்கும். சிம்பிளாக டிஃப்ரெண்ட்டாக நல்ல ஒரு சைட் டிஷ் பண்ணணும்னு வச்சிங்களா, கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.